இன்று பல பேருக்கு அது புரியவில்லை. வீடு வாசல் தாண்டினா எதிர் வீடு பிடிக்காது, தெருவு தாண்டினா அடுத்த ஏரியா பிடிக்காது, அதையும் தாண்டிட்டா அடுத்த நாடு பிடிக்காது. இது யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்று எழுதிய தமிழர்களுக்கு அது புரியாமல் இருப்பதனால் தான் நாமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். உலகத்துல நாம தான் இதை மொழி பற்று கொண்டு திரியறோம்னு நினைச்சிருக்கிறது எல்லாரும். அவன்லாம் பேசினா மொழி பற்று, நாங்க பேசினா மொழி வெறி, இன வெறி, சிறங்கு சோரி எல்லாம் வந்துடும் இவங்களுக்கு. தமிழர்னு பேசிட்டா அது ஒரு தீண்டத்தகாத வார்த்தை இவர்களுக்கு. எழுதுங்கள் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான் ஒளி, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று சொல்லல முகமது தெரிவிச்சு. எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் உலகத்தை முன் வச்சான். நாளை என் மதம் அழிந்து விடுமானால், என் மார்க்கம் அழிந்து விடுமானால் கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து சொல்லல. நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கு இறந்து விடலாம். அதெல்லாம் மொழிப்பற்று. அயர்லாந்து விடுதலைக்கு போராடிய டிவேலர்ட்ட போய் உனக்கு அயர்லாந்து தாய் நிலம் வேண்டுமா, தாய்மொழி ஐரிஷ் வேண்டுமா, இது கேள்வி. உலகத்தில் எங்கேயும் ஒரு இடத்தில் என் தாய் நிலத்துக்கு இணையான ஒரு நிலத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் என் ஐரிஷ் மொழிக்கு இணையான மொழி என்னால் பெற முடியாது. எனக்கு தாய்மொழி தான் முக்கியம். அதே பற்றுதான் எங்களுக்கும், அதே பற்றுதான். செத்து போன சமஸ்கிருத மொழி நீங்க அதிகாரத்துக்கு வந்தோட உயிர்ப்பிக்க துடிக்கிறீங்க. எந்த மாநில மக்களின் ஆட்சி மொழி, பேச்சு மொழி? எத்தனை லட்சம் மக்களினுடைய தாய்மொழி இது? யார் பேசுற? நீங்களே 22,500 பேர் தான் பேசுறான்னு நீங்களே கொடுத்திருக்கிறது புள்ளி வர 22,000 பேர். அந்த சமஸ்கிருதத்தை நீங்க உயிர்ப்பிக்க எல்லா இடங்களையும் மத்திய அரசு பள்ளிகளில் வர்றது, நவோதயா, கேந்திர வித்யாலயா, சிபிஎஸ்இ பாடம் எல்லாத்திலையும் சமஸ்கிருதம் இருக்குது. அப்ப என் தாய்மொழி, செத்துக்கொண்டிருக்கிற என் தாய்மொழி உயிர்ப்பிக்க நான் போராடக்கூடாது? நீதிமன்ற கட்டடம் இருக்கிறது ஏன் நிலம், அதுக்கு மின்சாரம் கொடுக்கறது நான், நீர் கொடுக்கறது நான். என் தாய்மொழியை வழக்காடுகிற உரிமை எனக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? என் தாய்மொழியில படிக்க முடியாது, பேச முடியாது, எழுத முடியாது, அப்புறம் எப்படி மொழி வாழும்? மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழியும். இது வரலாற்று உண்மை. உலகம்புறா இருக்கிற வரலாறு அதான். என் முகம் சிதைந்து இறந்து போனால் என் பிணத்தை நீங்கள் அடையாளம் காட்ட முடியாது, மொழி சிதைந்து அணிந்து போனால் நம் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது. இதான உண்மை. மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகளவே இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழுங்கிறான். மொழியை சேர்ந்து அழிய கொடுத்த இனங்கள் மலையை வேணாலும் கடுகளவு சிறுத்து விழுங்கிறான். இதான் உண்மை. மொழி இல்லைன்னா நான் யாரு? சாதி மலையாளம் மதமா என் அடையாளம்? சரி, தமிழ்நாட்டை விட்டு நீ வெளியில போய் என்ன சொல்லுவ? கேரளாவுக்கு போயிட்டா ஐ எம் தேவர், ஐ எம் நாடார், ஐ எம் கோனார்ன்பியா? இல்லை இங்கே அமெரிக்காவில் போயிட்டு ஹுவாரினா ஐ எம் இந்தும்பியா? படம் அண்டு நீங்க சேர்த்துட்டு போவான். நீ என்ன சொல்லுவ? எந்த மொழியில் நீ பதில் சொல்கிறாய் என்பதை பார்ப்பான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு தான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். தன் மொழியால் தான் தன்னை உலகம்புற அடையாளப்படுத்துவான். அவனா பயணம் பண்ணி பாருங்க. அதே உணர்வு எங்களுக்கு இருந்து அதிக மொழி வெறியாயிருது. சமஸ்கிருதம் கட்டாயம் படிக்கணும், இந்தி கட்டாயம் படிக்கணும். இதெல்லாம் இந்தி சாவனிசம், இந்தி தீவிரவாதம். சமஸ்கிருத சாவனிசம்லாம் கிடையாது. தமிழ் படி, தமிழ் பேசுனா தமிழ் தீவிரவாதம், தமிழ் பாசிசம். அது எப்படி? அது எப்படி? உங்க அம்மா அழகானவன் சொல்லு, உங்க அம்மா ஆகச் சிறந்தவன் சொல்லு, உனக்கு உரிமை இருக்குது, அதுக்கு தகுதி இருக்குது, அதை நாங்க மதிக்கிறோம். ஆனால் என் தாய் இழிவானவன் சொன்ன செருப்பால் அடிச்சிருந்தேன். அதான் நாங்க எங்களுக்கு. உங்க அம்மா மாதிரிதான் எங்க அம்மா உயர்ந்தவள். என் தாய் இழிவானவள் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமையும் தகுதி எவனுக்கும் கிடையாது உலகத்தில். நீங்கெல்லாம் அவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உலகத்திலே. நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலக மொழிகளின் தாய் எங்கள் தமிழ். ஏன் நாட்டின் பிரதம அமைச்சர் ஒருவராக போய் பேசுகிறாரு? நம்ம பேசுறது அவரும் பேசுறாரு, புதுசா ஒன்றும் பேசல. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். ஆமா, அறியலாம் எஜமானரே, அறியலாம். உலக மொழிகளின் மூத்த மொழி, தொன்மையான மொழி தமிழ். இது வெளிநாடுகளில் போய் பேசுறது, எல்லா நாட்டிலும் இது பேசிட்டு வருது. ஆனால் தமிழ் இங்கே அந்த தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கான எந்த திட்டம், அதுக்கான மதிப்பு எதுவுமே கிடையாது. புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்ற வாசலில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு, இந்தியில் கல்வெட்டு, ஆங்கிலத்தில் கல்வெட்டு. அப்ப இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ், ஏன் அதுல கல்வெட்டு வைக்கல? பதில் இல்லை. ஒரு பெருவாய்ப்பா அன்னைக்கு நம்ம தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியாவின் ஆட்சி மொழி அது வரலாம்னா முன்வைக்கப்படுற கருத்து என்ன? இந்திய மொழிகளின் மீது தொன்மையான மொழி எதுவோ அந்த மொழிதான் ஆட்சி மொழியாக வர வேண்டும். அது முன்வைக்கப்பட்ட கருத்து. இப்ப இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி, மூத்த மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் வர வேண்டும்.
இதை மறுப்பதற்கு எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் இல்லை. என தமிழ் தான் மூத்த மொழி. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை. இன்னும் தமிழே ஆட்சி மொழியா இருக்கணும்னு பேசினவர் நம்முடைய தாத்தா காகிதமில்லத்தவர். அவர்கிட்ட நேரம் என்ன சாய்வு, நீங்க உருதை கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க தமிழை கேட்குறீங்களே அப்படின்ட்டு. முஸ்லீம்னால உருது நினைச்சிட்டார் அவரு. நம்ம இல்லை, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன். இஸ்லாம் எங்கள் வழி, இந்த தமிழை எங்கள் மொழியும் திருப்பி அந்த முழக்கத்துக்கு முடிச்சு முடிச்சிட்டாரு. அது கெடுவாய்ப்பா. அன்னை குடியரசு ராதாகிருஷ்ணன் ஒரு ஓட்டை போட்டு 74 75 ஓட்டா போய் அவர் வந்து சாட்சி மொழி ஆயிடுச்சு. அது ஒரு கொடுமை தான். அவங்க பேசினவங்க குறிப்பிட்டாங்க பாருங்க, இங்கிருந்து போனது பாகிஸ்தான்ல இருந்து ஒரே மார்க், ஒரே வழி, நபி மொழி. அப்புறம் ஏன் 2 நாடாச்சு? ஐரோப்பாவில் இருக்கிற பூரா கிறிஸ்தவன் தானே, ஏன் இத்தனை நாடு? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள், ஒரே மதம் தானே, ஏத்தனை நாடு, மொழி வழிதான். பாகிஸ்தான் இங்கிருந்து போனது மதத்திற்காக, மார்க்கத்திற்காக. பிரிந்தது மொழி. நீ உருதுனா வங்காளி, அதான் நடக்க போகுது. நீ இந்தி படினா அங்கிட்டு இருந்து குந்திட்டு இருந்து படி இந்த தூக்கி போட்டு என் நாடு தமிழ்நாடு எல்லாரும் ஓடுன்னு